பிரைஸ் காட் உங்களை பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ மேலே உங்களை சந்திக்கல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என் வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்த்துருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு என்னுடைய ஜெப யாத்திரை இல்லைனா சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா இம்பால் மணிப்பூரில் தான் போயிருக்கிறேன். இம்பாலோட ஒரு பகுதியிலேருந்து புனி பசமான்ற இன்னொரு இடத்துக்கு நான் ட்ராவல் பண்ண போகிறேன். அந்த ட்ராவலை குறித்தான விவரங்களை இன்னைக்கு என்னுடைய ஜேர்னியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பிரைஸ் காட். நன்றியோடு நான் உம்மை பாடுவேன் என்னே சுராஜாவே. நன்றியோடு நான் உம்மை பாடுவேன் என்னே சுராஜாவே. எனக்காக நீ நான் ஒரு பார்த்த காட்சி அப்பேட்டில் பாருங்களேன், ஒரு அப்பா தான் பிள்ளைய வந்து சைக்கிளில் வச்சு கொண்டு போயிட்டுருக்காரு. ஒவ்வொரு அப்பாக்களும் தான் பிள்ளை எப்படியாவது வளரணும், நல்ல முறையில் வரணுன்றதை ஆசைப்படுவாங்க. ஸோ எப்படியாவது அவங்கள படிக்க வைக்கிறது, நல்ல விஷயங்களை செய்கிறது. ஸோ என் ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களாம் ஸ்கூல் போகிறாங்க. ஸோ அடுத்த தலைமுறைகள் இந்த மக்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். எல்லாம் வரிசையாக லைனில் போகிறாங்களே, என்ன ஒரு ஒழுக்கம். பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல. ஸோ நான் ஒரு பார்த்த காட்சி அப்பேட்டில் பாருங்களேன், ஒரு அப்பா தான் பிள்ளைய வந்து சைக்கிளில் வச்சு கொண்டு போயிட்டுருக்காரு. ஒவ்வொரு அப்பாக்களும் தான் பிள்ளை எப்படியாவது வளரணும், நல்ல முறையில் வரணுன்றதை ஆசைப்படுவாங்க. ஸோ எப்படியாவது அவங்கள படிக்க வைக்கிறது, நல்ல விஷயங்களை செய்கிறது. ஸோ என் ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களாம் ஸ்கூல் போகிறாங்க. ஸோ அடுத்த தலைமுறைகள் இந்த மக்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். எல்லாம் வரிசையாக லைனில் போகிறாங்களே, என்ன ஒரு ஒழுக்கம். பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல. ஒரு மெயின் ஏரியா ரைட். மார்க்கெட் ஏரியா. 영상 타번기. 어? 니 한번 보고 타번기. What? 영상 타번기. Kami from Kanyakumari, what? ஸோ செக் போஸ்ட் யாரெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்களா? இந்தியாவோட ஸ்திதியை பாருங்களேன். வழியில் போனால் கூட ஆம்பளைகள் நிப்பாட்டினாங்க. அதுவும் சந்திச்சு மணிப்பூரில் பொம்பளைங்களையும் நிப்பாட்டி காசு கேட்குறாங்க. என்ன பண்ணுறது? அது வாலிப பிள்ளைங்க. இன்றைக்கி இந்தியாவோட நிலைமை எப்படி இந்தியா போயிட்டுன்னு பாருங்களேன். கிராமங்கள், இந்தியாவோட கிராமங்கள் என்ன நிலைமைக்கு போயிட்டுருக்குன்னு பாருங்களேன். படிக்க வேண்டிய, முன்னேற வேண்டிய பிள்ளைங்க நடு ரோட்டில் வந்து இப்போ நின்றுட்டாங்கன்னா இந்தியா எங்கே முன்னேறும்? ஸோ ஜெபிங்க, இந்த மக்களுக்கெல்லாம் ஜெபிங்க. அது ஒன்று தான் அவங்ககிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன், ஆசைப்பட்றேன். படிக்க வேண்டிய நேரத்தில் ரோட்டில் இறங்கி போராட்டம் நடத்துறதில்ல.
அவங்க எதிர்காலமே போயிடும். போராட்டம் ஒரு வாழ்க்கைக்கு மாற்றத்தை கொண்டு வராது. அமைதி தான் ஒரு வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். இன்னைக்கு யாரும் அந்த அமைதியை விரும்புறதே இல்லை. போராட்டம் போராட்டம் போராட்டம், போராடி 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 என்னதான் பெற்றுக்கொண்டாங்கன்னு தெரில. ரத்தம் சிந்துறால ஒரு பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு கத்தி எடுத்தவெல்லாம் கத்தியும் துப்பாக்கி எடுத்துட்டு அலைஞ்சிட்டோம்னா வாழ்க்கை எப்படி தான் முன்னேறும்? ஒரே போராட்டங்கள் தான். இன்னைக்கு இதே மாதிரி என்ன நேற்றுக்கு இது மாதிரி தான் 2 இடத்துல நிப்பாட்டிட்டாங்க. இன்னைக்கு ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டாங்க. இனி போகிற வழியில் எங்கேயாலும் நிப்பாட்டுறாங்கன்னு எனக்கு தெரியல. நிலவரத்தை பாருங்களேன், இன்னைக்கு இந்தியாவோட நிலவரம் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப துக்ககரமான ஒரு விஷயம். ஜெபிங்க, இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த மக்களுக்கெல்லாம் ஜெபிங்க. हिंदी में, इंग्लिश में, इंग्लिश में, stop. இந்த அம்மா என்ன சொல்லிச்சுன்னே தெரியல. ஓரளவு எஸ்கேப் ஆகிட்டேன். இந்த ரோடெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லு டஸ்ட். ஆக்சுவலி ரோடு ஒர்க் நடந்துட்டு இருக்கனால இந்த டஸ்ட்லேயே நம்ம ட்ராவல் பண்ணணும். பொடினா ரோட்டில் இருக்கிற அந்த தூள் பொடியெல்லாம் மூக்கு வாயிலெல்லாம் ஏறிடும். ரொம்ப சிரமமாக இருக்கும். நம்ம ஹெல்மெட் போட்டோட சில நேரம் ஹெல்மெட்டுகளோட எப்படியாவது வந்துடும். ஸோ அந்த ரோட்டு வேலை நடந்துகிட்டு இருக்குது. இந்த ரோட்டு ஹைவே இது. ஆக்சுவலி இதான் இந்த இம்பால் ரூட். ஆக்சுவலி நீங்கள் நாகாலாண்டில் இந்த மாவா வழியே நீங்கள் வரும்போது இது அந்த ஹைவே ரூட்டு. இது இம்பாலை கனெக்ட் பண்ணுது. ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ ட்ரக்கு, எவ்வளோ லாரி, எவ்வளோ பஸ்ஸுகள் இந்த இது வழியை ட்ராவல் பண்ணுது. ஸோ ரோடு பார்த்தீங்கன்னா இப்போ தான் போட்டுட்ருக்காங்க. இது எப்போ முடியும் போகிறது தெரியல. ஆனால் ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதில் தான் என்னுடைய ஜேர்னி கண்டினியூ பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா வழியில் வேறு ரூட்டுகள் கிடையாது. வேறு ரூட் வழி நம்ம போகிறதும் டேஞ்சரஸ். இந்த மணிப்பூரோட சிச்சுவேஷன் பார்க்கும்போது எங்கே எப்போ எந்த இடத்துல பிரச்சனை நடக்குன்னு எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ சொல்ல முடியாத ஒரு விஷயம். பிரைஸ் காட். நன்றியோடு நான் உம்மை பாடுவேன் என் இயேசுராஜாவே. நன்றியோடு நான் உம்மை பாடுவேன் என் இயேசுராஜாவே. எனக்காக நீர் செய்த நன்மைகள் இன்னும் நன்றி சொல்லுவேன். எனக்காக நீர் செய்த நன்மைகள். ஸோ ஒரு கதை சொல்கிறேனே கேளுங்களேன். ஒரு நாளைக்கு ஒரு பாட்டி, 75 வயசான ஒரு பாட்டி ஒரு பாஸ்டரை பார்க்க வந்தாங்க. அவங்கள்ட்ட இந்த லெட்டரை கொடுத்தாங்க. ஒரு 75 வயசான பாட்டி ஒரு லெட்டரை கொடுத்து சொன்னாங்க, இது நீங்கள் படிங்கன்னு சொல்லிட்டு. இந்த பாஸ்டருக்கு ஒன்றுமே புரியல. எதுக்குடா இவங்கள நம்மளை படிக்க சொல்கிறாங்கன்னு சொல்லி ஒன்றுமே புரியல. சரி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த பாஸ்டர் வாங்கிட்டு போனார். படிக்க ஆரம்பித்தார். படிக்க ஆரம்பித்த போது அந்த லெட்டரில் என்ன எழுதியிருந்துன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டி சொன்னாங்க, நானும் என்னோட கணவர் வயதானவங்க, ஆனால் எனக்கு கணவரை பிடிக்க 75 வயசு. கணவரை பிடிக்கவே பிடிக்காது எனக்கு. என் கணவனை எனக்கு ஒரு நாள் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பேன். நான் அவங்க பார்த்தாலே எனக்கு வெறுப்பு தான் வரும் அப்படின்றது இருந்துச்சு. ஆனால் ஒரு நாளைக்கு உங்கள் மெசேஜ் கேட்டேன். அதில் நீங்கள் சொன்னீங்க மற்றவங்கள மன்னிங்க, இயேசுவேன்னு சொல்லுங்கள், சொல்லும் போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மாற்றங்கள் வரும்னு சொல்லிட்டு எனக்குள்ளார நேசிக்கணும்னு ஆர்வம் இருக்கான பார்த்தா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்போ அந்த மெசேஜை கேட்ட உடனே நான் என்ன சொன்னேன், இயேசுவே அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பித்தேன். இயேசுவேன்னு சொன்ன உடனே எனக்கு சரீரத்தில் ஏதோ ஒரு கருத்தமான ஒரு உருவம் என் சரீரத்தை வெளியே போச்சு. வெளியே போன உடனே என் கணவனை நேசிக்க நான் ஆரம்பித்தேன். அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஒரு சாத்தான் தான் என்னை கணவனை நேசிக்க விடாத படிக்க இவ்வளோ நாளைக்கு தடை பண்ணி கொண்டிருந்தான்றதை அன்னைக்கு தான் நான் உணர்ந்து கொண்டேன் அப்படின்றத அந்த பாட்டி அந்த லெட்டரில் எழுதிச்சான். இன்னைக்கு நிறைய பேர் மற்றவங்களை நேசிக்காத இருப்பதுக்கு காரணமே இந்த சாத்தான் தான். பொல்லாத சாத்தான் பொல்லாதான காரியங்கள் உங்களுக்கு உள்ளுக்கான விதைத்தனால தான். ஒரு அழகான ஒரு வார்த்தை நான் பார்க்குறேன். என்னோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை இருக்குது, வியர் த கிராஸ் வியர் த கிரவுன். வியர் த கிராஸ் பேப்டிஸ்ட் சர்ச் சொல்லியிருக்காங்க. வியர் த கிராஸ் வியர் த கிரவுன். சிலுவையை சுமந்த கிரீடத்தை, சிலுவையை சுமங்கள் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஸோ என் அன்பான தேவச்சனமே, சிலுவையை சுமங்க கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றியோடு நான் உம்மை பாடுவேன் என் இயேசுராஜாவே. நன்றியோடு நான் உம்மை பாடுவேன். ஸோ ஒரு விஷயத்தை கூட இப்போ சொல்கிறேன் பாருங்களேன். இது எல்லாமே வந்துட்டு சிக்கன், மட்டன், பீஃப் இதெல்லாம் சேல்ஸ் பண்ணுற இடம். ஆனால் இந்த பகுதியில் நாய் இறைச்சியும் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த கடையை நான் பார்த்தனால சார் அதை உங்களுக்கு எப்படியாவது காமிச்சு தரேன்னு பாருங்கள். இது எல்லாமே மீட் ஷாப் தான், கறிக்கடை தான். இந்த கறிக்கடை பார்த்தீங்கன்னா என்னுடைய அந்த லெஃப்ட் சைடு பாருங்கள், அது என்ன கடைன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாய் பாருங்கள், நாய் இறைச்சி மக்கள் இருக்க சாப்பிடுவாங்க.
இந்த மணிப்பூரில் இருக்கிற ஒரு பகுதியில், ஒரு கடை பகுதியில் நின்றுட்டு இருக்கிறேன். ஸோ அது உங்களுக்கு எப்படியா நான் காமிக்கன்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவை நான் எடுத்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா அதில் தெரியும், அதெல்லாம் நாயை கொன்று போட்டிருக்காங்க பாருங்களேன். மூடி போட்டிருக்கிறதெல்லாம் நாய் தான். ஸோ நாயை வந்து இங்கே மக்கள் சாப்பிடுவாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு உணவு பழக்க வழக்கங்கள்.